Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 12th accountancyல chapter 6ல exercise sum number 1 பார்க்குறோம். Deena, Surya and Janaki are partners sharing profit and losses in the ratio 5:3:2. அவங்க வந்து 5:3:2ங்கிற ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் 31/3/2018 தீனா வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அப்போது தீனா ரிட்டையர்னா 5, இந்த 5ங்கிற ரேஷியோ வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ஆன் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் த புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஷோட் ஏ ரிசர்வ் ஃபண்ட் வந்து 50,000 இருக்குது. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி அதை வந்து ரிசர்வ் ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை போட போகிறோம். அப்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரிசர்வ் ஃபண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். எல்லா பார்ட்னர்ஸுக்கும் எல்லா பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். எப்படி போகிறோன்னா பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரி டேட் பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் போட்டுங்க. எப்போது டெத் ஆகிறாங்க அப்படி ரிட்டையர் ஆகிறாங்கன்னா 2018 31 March 31 அன்னைக்கு. அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு 3 ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யார் இருக்காங்க, தீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சூர்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஜானகிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பீயிங் ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நரேஷன் எழுதுகிறோம். எவ்வளோ 50,000 இருக்குது. இந்த 50,000 அவங்க வந்து எந்த ரேஷியோ படி பிரித்து விட்றோன்னா 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போது 5/10 50,000 into 3/10 50,000 into 2/10. இப்போ கால்குலேட் பண்ணனா 5 5s are 25,000. இங்கே வந்து 3 5s are 15,000. 5 2s are 10,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 50,000 வந்துடும். இப்படி தான் அவங்க ரேஷியோ படி ஜென்ரல் ரிசர்வை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சம் நம்பர் 2. Rosie, Radhi and Rani are partners of a firm sharing profit and losses ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. அப்போ உங்களோட ரேஷியோ 1:1:1 1/3 1/3 1/3 வரும். இதில் யார் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா ரதிங்கிற பர்சன் ரிட்டையர் ஆகிறாங்க. எப்போது 1/1/2018 அன்றைக்கி. ஆன் த டேட் த பேலன்ஸ் ஷீட் ஷோடு அக்குமுலேட்டட் லாஸ் வந்து அப்போ எவ்வளோ இருக்குன்னா 45,000 இருக்குது. எங்கே இருக்குன்னா இந்த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ் வந்து தான் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். இப்போ டேட் பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் போட்டுங்க. ஆல் பார்ட்னர்ஸ் யார் இருக்கா, ரோசிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரதீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ராணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, இது வந்து லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால இப்படி போகிறோம். இதே ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். டேட்டும் இயரும் போட மறந்துடுறாங்க. போட்டுட்டு லாஸ் எவ்வளோ உங்களுக்குன்னா 45,000. அப்போ அந்த 45,000 என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது அவங்களோட ரேஷியோ வந்து 1:1:1 1/3 1/3 1/3ன்னு வரும். இப்போ 45,000 into 1/3 45,000 into 1/3 45,000 into 1/3 3 1s are 3 3 1 3 5 15,000 வரும். 15,000 into 1 15,000 ஈக்குவலுங்கிறதுனால 15,000 15,000 15,000 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 45,000 வரும். ஓகேவா, லாஸ்ன்னா இப்படி தான் ஜேர்னல் என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். எக்ஸசைஸ் சம் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகாஷ், முகேஷ் and Sanjay are partners in a firm sharing profit and losses in the ratio 3:2:1. The balance sheet as on 31st March 2017 31st March 2017 பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட். இந்த மூணே என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருந்தாலோ, ஜென்ரல் ரிசர்வ் வந்திருந்தாலோ, இல்லை ரிசர்வ் ஃபண்ட் வந்திருந்தாலோ, ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்திருந்தாலும் இந்த நாளையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் வந்து ஓல்டு ஷேரிங் ப்ராஃபிட் படி நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இங்கே 3 இருக்குது. 3 எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எந்தெந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கோ, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சுன்னா, ஜெனரல் ரிசர்வ் இருந்துச்சுன்னா, ரிசர்வ் ஃபண்ட் இருந்துச்சுன்னா, ஒர்க்மென் காம்பன்சேஷன் இந்த 4 இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் டேட்டா டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். இங்கே 3 கொடுத்துருக்காங்க, பீனல் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மென் காம்பன்சேஷன். இப்போ டேட்டை போட்டுங்க, 2017 March 31 அன்றைக்கி தான் ரிட்டையர் ஆகிறாங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 12,000. ஓகேவா, அதுக்கு நேராக போட்டுக்கிறோம். ஜென்ரல் ரிசர்வோட வேல்யூ 24,000.
நெக்ஸ்ட் ஒர்க்மேன் காம்பன்சேஷனோட வேல்யூ 18,000. மூணுத்தையும் போட்டுக்கிறோம். டூ யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இங்கே யார் இருக்காங்க? ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட், முகேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட், சஞ்சய் கேபிட்டல் அக்கௌண்ட். இதோ 12 + 24 + 18 12,000. பாருங்கள் 12,000. நெக்ஸ்ட்டு 18,000, 9,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சாரி 24,000, 8,000. இதை மூணையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 0 0 0 and 14 பேலன்ஸ் 1 344,000 வருது. சாரி 18,000, 54,000 வரும். இப்போ இந்த 54,000 தான் என்ன பண்ண போகிறோம்? எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்போ இந்த 54,000 இன்ட்டு அவங்களோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க சம்லனா 3:2:1, 3:2:1. இதான் அவங்களோட ரேஷியோ. 3/6, 2/6, 1/6. அப்போ 3/6. 6 1s are 6, 6 9s are 54, 9 3s are 27. அப்போ 54,000 into 2/6, 54,000 into 1/6, 6 9s are 54, 9,000 into 2 18,000, 6 1s are 6, 6 9s are 54, 9,000 into 1 9,000. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 54,000 டோட்டல் வந்துடும். ஓகேவா? இப்போது இதுக்கான நரேஷன் எழுதிடணும். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது டபுள் சைட் போடுவோம். டெபிட் கிரெடிட் போட மாதிரியாங்க 3 பேர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி தான் போடுவோம். டேட் பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, ஆகாஷ், முகேஷ், சஞ்சய். அதேமாதிரி டேட் பர்டிகுலர்ஸ், ஆகாஷ், முகேஷ், சஞ்சய் 3 பேரோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல கேபிட்டல் அக்கௌண்ட், அதை தான் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். ஆகாஷ், முகேஷ், சஞ்சயோட கேபிட்டல் வந்து பேலன்ஸ் பி பை டின்னு போட்டு 40,000, 60,000, 30,000 கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 3 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் P&L அப்ராப்ரியேஷன். P&L அப்ராப்ரியேஷன் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கிறது 12,000. அந்த 12,000 எந்த ரேஷியோ படி பிரிக்கணும்னா 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோ படி 3 பார்ட்னருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த 12,000 into 3/6, 12,000 into 2/6, 12,000 into 1/6 கால்குலேட் பண்ணிங்கன்னா 6,000, 4,000, 2,000 வரும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது? புக்கில் பாருங்கள் 24,000 இருக்குது. அந்த 24,000 3/6, 2/6, 1/6 அப்படிங்கிற ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். into 1/6. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 12,000, 8,000, 4,000 வரும். நெக்ஸ்ட்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது. அப்போ அந்த 18,000 அதே மாதிரி 18,000 into 3/6, 18,000 into 2/6, 18,000 into 1/6 இந்த ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா 9,000, 6,000, 3,000 வரும். இப்போ எல்லாமே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பேலன்ஸ் போடும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 67,000, 78,000, 39,000 வரும். இப்போ என்ன பண்ணோம்? டெபிட் சைடு டு பேலன்ஸ் பைன்னு சொல்லிட்டு க்ளோசிங் பேலன்ஸாக எழுதினோம். 67,000, 78, 39,000 எந்த மந்த் எழுதிங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டில் தான் க்ளோசிங் பேலன்ஸ் போடுவோம். அப்போ 31/3/2017 இது என்னாகும்? நெக்ஸ்ட்டு இதோட நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக போகும். அப்போ 1/4/2017 பை பேலன்ஸ் பி/டி எவ்வளோ இருந்துச்சுன்னா 67,000, 78,000, 39,000 இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.